ஹலோ பிரியா, ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறாரு. நல்ல வசதியான ஆள், அனுப்பி விட்டா? சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அனுப்புகிறேன். சரி ஓகேடி, நான் வச்சுறேன். இங்கே பிரியாங்கிறது அது நான் தான். லொக்கேஷன் அனுப்பியிருந்தீங்க. ஓ ஆமாம், உள்ளே வாங்க. என்ன தம்பி, புதுசா? ஆமாம். கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? இல்லை, இப்போ தான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ரிஹர்சல் பார்க்கலான்னு வந்தேன். ஓ, பார்த்தாலே தெரியுது. அமௌண்ட்லாம் எப்படி? ஜிபேயா இல்லை கேஷாவா? உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரியே கொடுத்துடலாம் மேடம். ஏன் மேடம், நான் ஒன்று கேட்கட்டா? கேள்றா. இல்லை, நான் புதுசு, நீங்கள் பழசு. எத்தனை கஸ்டமரை அட்டன் பண்ணியிருப்பீங்க? எத்தனையோ கஸ்டமர் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒன்றை மாதிரி ஒருத்தரை இன்னைக்கு தான் பார்க்குறேன். என்ன கை கால்லாம் ஆடுது? இல்லை, எனக்கு பொண்ணுங்கன்னா பயம், அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மேடம். ஒன்றுக்கு வருது. ஐயோ, ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேயுமா? போ. எங்கிட்டு போகணும்? அங்கே இருக்கு பாத்ரூம். என்ன ஒரே டையருக்கு டப்பாவா இருக்கே, என்னவா இருக்கும்? இப்படி எவ்வளோ நேரம் தாண்டா பார்த்துட்டே இருக்க போற? சீக்கிரம் ஆரம்பிடா. அது தெரியாம தானே உட்காந்துருக்கேன். நீ எல்லாம் பஸ் நைட்ல போய் என்னடா பண்ண போற? மேடம், புதுசு தானே, பக்குவமா சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுன்றது வாழ்க்கையில் முத நடக்க போகிற ஒரு விஷயம். அவங்க வரும்போது பால் பழம் எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. வந்தோடனே நீ மட்டும் சாப்பிடாம அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கணும். பேசுனதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணவான்னு கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் பக்கத்தில் போய் உட்காரணும். உட்காந்துட்டு கையை மெதுவாக மேலே போடணும். முகத்துக்கு முகம் பார்த்துக்கணும். கண்ணாலே பேசிக்கணும். அதுக்கப்புறம் சாஞ்சிடணும். என்னடா புது மாப்பிள்ள, எப்படி இருந்துச்சு? தரமாக இருந்துச்சு மேடம். ரிஹர்சல் சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. இதே மாதிரியே பொண்டாட்டிட்ட நடந்துக்கணும். ஏதாவது எசக்கு பசக்க ஆச்சுன்னா உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவா. மேடம், மறுபடியும் ரிஹர்சல் போகலாமா? போகலாம். டபுள் பெட் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. பெட் ஆகுங்க. யார் அவன்? ஏங்க கஸ்டமருங்க. கஸ்டமரா? பேமெண்ட் கொடுத்துட்டியா? கொடுத்துருங்க சார். போடி.
தண்ணி ஊக்குறா தள்ளி உக்கறா. டேய் தம்பி, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு தாத்தா. டேய் உண்மையை சொல்லு. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு தாத்தா. டேய் தம்பி, அவளுக்கு வயசு எத்தனை இருக்கு? ஒரு 25 இருக்கு தாத்தா. அட லூசுப்பல. எனக்கு வயசு 65. அவ என் பொண்டாட்டி. அவளுக்கு வயசு 60. ஆமா, பாத்ரூம் போனியா? வெறும் டையா இருந்திருக்குமே. ஆமாம். கிளவிட்ட வேண்டா ரிகல்ஸ் பார்த்துருக்கேன் லூசுப்பல. கிளவிட்டியா ரிகர்சல் பார்த்தா சி என்னது ஒரு டை அடிக்கிற டப்பாவா நிறையா இருக்கே. இந்தங்க தண்ணி. டேய் தம்பி, உனக்கு தேவை ரிஹர்சல் தானே, முடிஞ்சுல, கிளம்பு. இந்த அலையில எனக்கு ஏமாறணும் எழுதிருக்கு. என்ன பண்றது? கிளம்புடா கிளம்புடா. வந்து சேர்றாங்க பாரு. எப்படியோ ஒரு வயசு பயலை ஏமாத்திட்டேன். யோ சும்மா இரியா. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இந்த தொழில் பண்ண போறேன்? எல்லாம் என் தலை எழுத்து. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு தண்ணி தான் அடிப்பேன். எனக்கு கொஞ்சம் இறங்கினது மாதிரி இருக்கு. பேமெண்ட் வாங்கினீல்ல, கொடு. நான் போகணும் கடைக்கு, ஏற்றணும். ஹலோ பிரியாங்களா? உங்களுக்கு வயசு 20ன்னு சொன்னாங்க. நான் கஸ்டமர் தான், வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கதவை திறந்து விட்றீங்களா?